எவிடன்ஸ் எவிடன்ஸுங்கிற வார்த்தை லாட்டின் எக்ஸ்ப்ரெஷனான எவிடன்ஸ் எவிடராலேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் எவிடென்ட். அதாவது பிளெயினாக அப்பேரண்ட்டாக ஒரு விஷயத்த பார்த்த உடனே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, புரியுது அப்படின்னா தட் இஸ் அன் எவிடன்ஸ். பெந்தமை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸுங்கிறது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் வந்துட்டு இன்னொரு ஃபேக்ட் இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத இன்னொருத்தங்களை நம்ப வைக்கும், கன்வின்ஸ் பண்ணும், பர்ஸ்வேட் பண்ணும். அதுதான் எவிடன்ஸ். ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த வார்த்தை ரொம்ப ஆம்பிகுவஸாக இருக்குது, நிறைய மீனிங்ஸ் தர மாதிரி இருக்குது. அதாவது எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விட்னஸ் வந்து கோர்ட்டில் சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அது எவிடன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்கிற சர்டன் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபேக்ட்டு இந்த கேஸுக்கு ரெலவெண்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களுமே எவிடன்ஸ் தான். டெய்லரை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஆல் ஃபேக்ட்ஸ் எக்ஸப்ட் த ஆர்கியூமெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செக்ஷன் 3 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல் எவிடன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினேஷன் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எவிடன்ஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம்னா விட்னஸஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். விட்னஸஸ் வந்துட்டு கொடுக்குற அந்த எவிடன்ஸை ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறோன்னா அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுமே இன்க்ளூட் ஆகுது. ஓரல் எவிடன்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், டைரக்ட் எவிடன்ஸ், ஹியர்சே எவிடன்ஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸையுமே ரெண்டாக பிரிக்கலாம், ப்ரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ். இதையும் தாண்டி சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னுமே ஒரு டைப் இருக்குது.